ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ராகி தோசை ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்பொழுதும் சொல்கிற இட்லி தோசையை விட வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது சிறுதானியங்களை வச்சு நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதும். நான் இன்றைக்கி ராகி தோசை ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு என்னென்ன அளவுகளுங்கிறது இப்போ நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு இட்லி அரிசி, அதாவது கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே அளவு நான் ராகி எடுத்துருக்கிறேன். இது சுத்தம் பண்ணின ராகி தான். அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தான் நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இப்போ இதே 2 கிளாஸ் அரிசி 2 கிளாஸ் ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 15 தோசை கிட்ட தாராளமாக வரும். இப்போ இதை நான் ஒரு 4-5 தடவை கொஞ்சம் தண்ணி தெளிவாக வர அளவுக்கு அலசிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஊறணும். அப்போ தான் அந்த ராகி நல்லா அரைப்படும். நான் கம்மியாக ஊற வச்சுருக்கிறதுனால நான் அது மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் நிறைய ஊற வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். எடுத்தோடனே கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த ராகி அந்த அளவுக்கு அரைப்படாதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது மாவு புளிக்க வச்சுக்கலாம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிச்சாலே போதும். இப்போ இந்த மழை சீசனுங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் புளிச்சு வர மாட்டேங்குது. இது நான் நைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் தான் நான் அரைச்சி வச்சேன். காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே வெய்ய காலத்துலலாம் சீக்கிரம் புளிச்சிடுங்க. அதுவும் நம்ம இந்த சிறுதானியங்களை நம்ம மாவு அரைக்கும் போது சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். அதுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டு ஒரு 11-12 மணி போல் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குது. இப்போ அதை நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இட்லியாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கு தான் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். தோசை கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம தோசை ஊற்றும் போது அந்த கரண்டியில் மாவு ஒட்டிட்டு வரும். கொஞ்சம் மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நெய் விட்டு நீங்கள் பசங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஊற்றி கொடுக்கலாம். அதை விட இந்த தோசையெல்லாம் கொஞ்சம் நல்லா மொத்தமாக சாஃப்டாக ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றி எடுத்துருக்கிறேன். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்ல கார சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு தான் அந்த சட்னியை அரைச்சிருந்தேன். அதுவும் கையால் அரைச்சி சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஒரு 4 தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் சட்னி அரைச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ராகி தோசை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.